தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இருந்து விலகியதா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஓபிஎஸ் தொடர்ந்து இந்த அறிவிப்பு இவரும் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, கூட்டணியில் துரோகம் தலைவிரித்தாடுகிறது அப்படின்னு கூறியிருக்கார். எப்படி பார்க்கலாம்? கூட்டணியிலிருந்து டிடிவி விலகுவார் என்று எதிர்பார்த்ததுதான். அவர் கிட்டத்தட்ட அதை சூசகமாக கூறிவிட்டார். சமீபத்திய நிகழ்ச்சியில் எதிலும் அவருக்கு அழைப்பும் இல்லை. ஒரு கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்ச மரியாதை இருக்க வேண்டும். தொகுதி பங்கீடு குறித்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தனது ஆதரவாளர்களுக்கு ஏதாவது ஓரிரு தொகுதிகளையாவது பெற்றுத்தர வேண்டும், அதிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அப்படியான வெற்றிக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் உத்தரவாதம் இல்லை என்று அவர் நினைத்திருக்கலாம். அது போக கூட்டணியில் துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது என்று பார்த்தால் பாரதிய ஜனதா நிச்சயமாக அந்த துரோகம் என்பதில் அவர்களுக்கு பங்கு இருக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அவர்கள் தனி கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில 2024 வரைக்கும் ஓபிஎஸ் இருந்திருக்கிறார், டிடிவி இருந்திருக்கிறார். ஆக அது காரணமாக இருக்காது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை சேர்க்க விரும்பவில்லை, சேர்க்கவே மாட்டார். நான் நேற்றைக்கு கூட உங்கள் தொலைக்காட்சி விவாதத்தின் போது இதை நான் கூறினேன். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் இவர்கள் போனவர்கள் தான், இனிமேல் இவர்களை சேர்த்து பயனில்லை என்று அவர் நினைக்கிறார். டிடிவியை பொறுத்தவரைக்கும் தனி கட்சி. அப்படி என்றால் தனி கட்சிக்கு உண்டான குறைந்தபட்ச அங்கீகாரம் அவருக்கு வேண்டுமே. ஆக டிசம்பர் மாதம் தெரிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு இப்போது உடனே ஏன் தெரிவிக்கிறார்? ஏனென்றால் இனிமேலே இதை நீடித்துக் கொண்டு போவதில் அர்த்தமில்லை. ஒரு தலைவர் அவருக்கு எங்கும் இடம் கிடைக்கவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு வகையில தேர்தலில் போட்டியிட்டு தான் ஆக வேண்டும். அதற்கு அநேகமாக விஜய் பொருந்தி வருவார் என்று அவர் நினைக்கலாம். அதற்கான பணிகளை ஆற்ற வேண்டும். டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பதிலே பொருள் இல்லை. அரசியலில் பல நேரங்களில் காத்திருத்தல் என்பதே தவறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். எனவே அவர் முன்கூட்டியே அறிவித்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப அடுத்ததாக என்ன வாய்ப்புகள் இருக்கிறது தினகரனுக்கு? டிடிவியை பொறுத்தவரையில் டிடிவி ஓபிஎஸ் இருவரும் ஒரு சேரத்தான் முடிவுகளை எடுப்பார்கள். அவர்களுக்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக விஜய் அவர்களின் கட்சியிலே இருக்கலாம். ஆனால் விஜய் என்ன அவர்கள் பேசியிருக்கிறார்கள், விஜய் என்ன சொன்னார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் செலக்டட் கான்ஸ்டிட்யூன்சி அப்ரோச் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலே ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. டிடிவியை பொறுத்த வரைக்கும் தேனி பகுதிகளிலே ஓட்டு வங்கி இருக்கிறது, சிவகங்கை பகுதியிலே ஓட்டு வங்கி இருக்கிறது. 2024 தேர்தலிலே எப்படி ஓட்டு வங்கி இருந்தது என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது. அதோடு சேர்த்து விஜய் அவர்களுக்காக இருக்க போகிற ஓட்டு வங்கி, அது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் என்றால் போடுவதில் தவறில்லை. 2 ஓட்டு வங்கியை சேர்த்தால் இன்னும் தொகுதிகளிலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று டிடிவி அவர்கள் நினைப்பார்கள். அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி என்பதால் அந்த கணக்கு என்பதை ஜாதி கணக்கு எல்லாம் சேர்ந்து வருவதுதான். அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் அதுவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு துரோகம் என்று தலைவர் தாண்டவம் அடைகிறது என்று சொல்வது அவரை மனதில் வச்சுதான் சொல்கிறார். இனிமேல் அதை நீடித்துக் கொண்டே போவது நமது அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்று அவர் உணர்கிறார். அடுத்த வாய்ப்பு என்பது அவரை பொறுத்தவரையில் அவருக்கு விஜய் அவர்களின் அந்த வரப்போகிற கூட்டணியில் தான் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான், விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூட்டணியில நிறைய இடங்கள் கிடைத்து ஒருவேளை விஜய் அவர்கள் நினைப்பது போல அவர் வெற்றி பெற்று விட்டால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் திரு டிடி அவர்களுக்கு அவர் மனதுக்கு சம்மதமாக இருக்கும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷா.